10 கிலோ அரிசி இருக்கு. சீனி, தேயிலை, தேயிலை பொருட்கள்லாம். நான் ஒரு ஆள் வீரச்சாவு. நீங்களும் ஒரு போராளியாக இருந்தது, உங்களோட அக்காவும் ஒரு போராளியாக இருந்தேன்னு எங்களுக்கு சொன்னீங்க. உண்மையிலே ஒரு போராளி குடும்பம், அடுத்து ஒரு மாவீர குடும்பம்னு உங்களுக்கு நான் சொல்லலாம். உறவுகளே வணக்கம். நான் ஏற்கனவே சொன்னது போல தான் ஜீவகரன் அவர் வந்து சவுதியில் இருக்கிறார். அவங்களோட அம்மாவோட பிறந்தநாள் இன்றைக்கு 60வது பிறந்தநாள். இன்றைக்கு அவங்களோட வீட்டில் கொண்டாடி கொண்டிருக்கணும். விஸ்வமடு மாணிக்கபுரம் என்ற இடத்துல இந்திராணி அம்மாவுக்கு இன்றைக்கு பிறந்தநாளை செய்து கொண்டிருக்கணும். அந்த பிறந்தநாளை முன்னிட்டு இந்த ஒரு மாவீரர், ஒரு போராளி, அதை விட இந்த இப்படியான ஒரு குழந்தை இருக்கிற ஒரு வீட்டுக்கு ஒரு உதவி திட்டத்தை செய்ததை முன்னிட்டு நான் உண்மையிலே அவருக்கு நான் பாராட்டு தெரிவிக்கிறேன். அந்த அம்மாவுக்கு நான் வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜீவகரன் என்ற ஒரு தம்பி தான் உங்களுக்கு வந்து நிதி அனுப்பியிருக்கிறார். உங்களுக்கும் இன்னொரு குடும்பத்துக்கு நாங்கள் கொடுக்குறதுக்கு இருக்கிறேன். ஏன்டா அவற்றை அம்மாண்ட பிறந்தநாள் இன்றைக்கு 60வது. அவள் வந்து இந்திராணி மாணிக்கபுரம் விஸ்வமடு தான் அவட இடம். நான் வந்து அம்மாவோட 4வது பிள்ளை. எங்களோட மூத்த அக்கா தான் அவள் போராளியாக இருந்தவா. 12 வருஷம் அவள் இயக்கத்தில் இருந்தவ. இயக்கத்துலேருந்து தான் திருமணம் செய்தது. அவே மூலமாக தான் திருமணம் செய்து இருந்தவா. இருந்த இடத்துல எங்களோட 2வது அண்ணாவும் அவரும் 6 வருஷமாக போராளியாக இருந்தவர். அவரும் போராளியாக இருந்த அவரும் விளத்தி திருமணம் செய்ததுக்கு பிறகு வந்து இவர் அண்ணாவும் இதாக இருந்த இடத்துல இவரும் வீரச்சா அண்ணா. அதுக்கு பிறகுதான் நான் யுத்தத்தில் இந்த கடைசி இதுக்குள்ள நான் ஒரு 5 வருஷ காலமாக இதில் இருந்தேன். நான் இயக்கத்தில் இருந்தேன். இப்போ நாங்களும் உங்களுக்கு வீட்டை காட்ட போகிறோம். வீட்டை பாருங்கள், மேலுக்கு தகரங்களை பாருங்கள். சரியா? இந்த சைட்டை பாருங்க, இருக்கா இந்த சைட்டை. இந்த ஒரு அறிக்கை இல்லாத வீடு. இப்போ இந்த தகரம் கட்டியிருக்கணும். நாங்கள் வரக்குள்ள தகரம் இல்லை, பொருத்தி விட்டுருக்கணும். கிழிஞ்ச தகரங்களை தான் வச்சுக்கிறாங்க. மழைக்கு வந்து இதுக்குள்ளே தண்ணி வடியுதுன்னு சொல்லி நான் உள்ளுக்கும். இது ஒரு குடும்பம் இருக்கக்கூடிய ஒரு இடம் இல்லை. அவள் வந்து அவரோட இந்த பிள்ளையின் கணவரும் வந்து ஒரு கண்ணில் தெரியாது. அடுத்தது அவரும் வந்து சுயமாக வந்து வேலை செய்யக்கூடிய ஆள் இல்லை. நாங்கள் வந்து இந்த குடும்பம் சம்பந்தமாக தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லணும். இந்த குடும்பத்தை நாங்கள் இன்றைய பதிவு செய்கிறோம்டா, ஏற்கனவே நாங்கள் எங்களோட இந்த குடும்பம் தொடர்பாக 2 பதிவு செய்திருந்தாங்க. அந்த குடும்பங்களுக்கு வேறொரு உதவி திட்டமும் வரல. அப்போ அந்த அடிப்படையில் இதை பார்த்த ஜீவகரன், அவர் வந்து விஸ்வமடை சேர்ந்தவர், இப்போ சவுதி அரேபியாவில் இருக்கிறார். அவர் வந்து இன்றைக்கு அவற்றை அம்மாண்ட 60வது பிறந்தநாள், இந்திராணி அம்மாண்ட 60வது பிறந்தநாள் இன்றைக்கு விஸ்வமடு மாணிக்கபுரத்தில் அவள் கொண்டாடுறா. அந்த கொண்டாட்டத்துக்காக அவர் வந்து எங்களுக்கு 25,000 ரூபாய் பணத்தை அனுப்பியிருந்தவர். அந்த 25,000 பணத்தில் நாங்கள் 2 குடும்பத்துக்கு அந்த உதவி திட்டத்தை பொதிகளை வழங்குறோம். அப்பாவும் வந்து நான் கண்ணி வெடிப்பேன், பொன்னமாங்கண்ணி 5 வருஷமா இருந்தேன் நான். அதுக்கு அப்பாவும் வந்து யுத்தத்தோட காயப்பட்டு இருந்திருக்கிறேன். அப்பா யுத்தத்தோட நான் கடைசியாக இவியலோட இருக்கல. நான் வந்து தனியாக இதில் இருந்தபடிக்க நான் வரைக்குள்ளேயும் தனியாக தான் வந்தேன். நான் வந்து தடுப்புக்கு போட்டேன். அப்பாவும் வந்து காயப்பட்டு இவியல் அனுப்பினவியாம். எந்த வரைக்கும் எந்த இடமண்டே தெரியாது. அப்பா இல்லாமல் போட்டார். எந்த இடமண்டே தெரியாது. நாங்கள் மாறமா போய் நாங்கள் தேடி, நான் எல்லா இடமும் தெரிஞ்சேன். நான் தெரிஞ்சு தேடி பார்த்தேன். எந்த இடத்துலையும் இல்லை, அவற்றை இது இல்லை. மரமா ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினதாமன்னு சொல்லி அங்கே போயிருந்தா பேரு கிடக்குது, ஆள் இல்லை. இது வரைக்கும் ஆள் இல்லை. நாங்களும் தேடி கலைச்சு போனோம். அவரும் இல்லை. தங்கச்சி ஒரு ஆளுக்கு விராடியில செத்தவா, கடைசி தங்கச்சி 6 பேர் நாங்கள். அது வந்து கொடியாமத்துல நடந்தது. அவ கடைசி தங்கச்சி செத்தவா. அவாக்கு முத்தவா தான் திருமணம் செய்து இருக்கிறான். என்ன ஒரு தங்கச்சி திருமணம் செய்து இருக்கிறான். இப்ப நானும் அவவும் தான் இருக்கிறோம். அண்ணாவும் வந்து மொத்தமா 6 பேர். 2 பேர் தான் இருக்கிறோம். ஒருத்தர் குடும்பத்தோடய கப்பல்ல போனவர், எங்க போட்டில வலிக்கிட்டவர் குடும்பத்தோடைய 2-3 பிள்ளைகளும் தாயும் தாப்பும். இதுவரைக்கும் எங்கேண்டே தெரியாது. ஒரு அண்ணாவும் குடும்பம் எங்கேண்டே தெரியாது. அவையிலேருந்து தேடி தெரிஞ்சு இதுவரைக்கும் அவையிலும் இல்லை. நானும் தங்கச்சியும் தான் இப்ப இருக்கிறோம். 2 பேரும் தான் இருக்கிறோம். மற்றவையெல்லாம் காணா போனது. நாங்கள் சின்ன நிலையும் சரியான கஷ்டம். என்னென்ன அப்பா அண்டாட ஒரு ஆள் உழைச்சித்தான்
அவங்களையும் பார்த்தவர். நான் வந்து தடுப்பில் இருந்து வரைக்குள்ள அம்மா படுத்த படுக்கையாக தான் இருந்தேன். அம்மா படுக்கையா இருந்து நான் பேருந்து மெதுவா அவள் மனநோயாளர் ஆயிட்டா. என்னன்னு சொன்னா அக்காக்கள் செத்ததை நேரடியாக அவள் பார்த்தபடிக்க அவள் ஒரு மனநோயாளர் ஆயிட்டா. ஆயின உடனே படுத்த படுக்க. அப்போ நானும் தடுப்பில்லை நானும் இருந்தபடியே இவைக்கும் எங்க எந்த தடுப்புன்றது வந்து தெரியாது. தங்கச்சி ஒரு ஆள் தானே, அவள் 16 வயசு. அப்போ அவளுக்கும் தெரியாது. அவள் இப்படி இதாண்டி கேட்டு 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 தான் என்ன அதுக்கு பிறகுதான் நான் அங்கே இருக்கிறேன்ன்றதை நான் பூந்தோட்டத்தில் இருந்தேன். 1.5 வருஷமா பூந்தோட்டம் தடுப்பில் இருந்தேன் நான். அப்போ அவங்க என்ன கேட்டுத்தான் அவள் வந்து அதுக்கு பிறகுதான் என்ன பார்த்து தாண்டி நான் வரையக்குள்ள நான் அங்கே எங்களை கொண்டு பவுனியா கோர்ட்டில் ஜட்ஜை முற்படுத்தி அதில் தான் எங்களை ரிலீஸ் ஆக்கினேன். ஆனால் அதுலேயே முதல் பேர் வந்து எனக்கு தான் வந்தது. என்னென்ன நேரடியாக ஜட்ஜ் வந்து அம்மாவை பார்த்தேன். நான் சொல்லி அழுதேன். நான் அழுத எங்களை விசாரித்த இடத்த நான் சொல்லி அழுதேன். அப்படித்தான் அம்மா படுத்த படைக்காம மகடு ஒரு அலையிலாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி அழுத முதல் பேர் எனக்கு தான் வந்தது. அப்போ வந்து நான் அதோட என்ன செய்தேன், அதோட என்ன ரிலீஸ் ஆக்கி விட்டுட்டேன். ஆனால் அதுக்கு பிறகு வந்ததான் நான் அன்றாட கூலி வேலைக்கு தான் போகிறேன். தோட்டத்தில் கச்சான் போடுங்க, மற்றது நெல் வெட்ட, அதுகள் எல்லா வேலையும் செய்வேன். அந்த கூலி ஒரு ஆம்பளை பிள்ளை அவருக்கு, ஒரு ஆம்பளை பிள்ளை. அவர் செத்துட்டார். அப்போ என்னன்னு சொன்னா இவர் வந்து பக்கத்துல தாய் அம்மாக்கள் எல்லாம் பக்கத்து ஒவ்வொரு கொட்டு முள்ளிவாய்க்கால இருந்த முள்ளிவாய்க்கால் ஒற்றை பணியடியில் இருந்தவையா. இவியல் என்ன செய்துங்கன்னா அக்கா என்ன செய்ய இவரை நித்தியா கொண்டு அம்மாட்டா கொடுத்துட்டு சின்னவரை நித்திரியா தொட்டிலுக்கு ஆனந்தரை தூக்கி கொண்டு போய் வாங்குறதுல வச்சு அத்தான தட்டி எழுப்பின இடத்துல நான் அதுக்கு ஏற்கனவே முதல் 2 புள்ளியல் மற்றது இன்னும் ஒரு குடும்பம் அப்படி 16 பேர் ஒருமிக்க ஒரே இடத்துல 16 பேர் ஒரே வாங்குறக்க இருந்தவே இல்லை. ஒரு அம்மாவோட பிறந்த நாளை முன்னிட்டு தான் உங்களுக்கு தந்திருக்கணும். சரி, அதையும் நாங்கள் தருவோம். இப்போ உங்களுக்கு இது இப்போ உங்களுக்கு ஒரு ஜேசிபியை போட்டு ஒரு அப்படி இழுத்து விட்டா ஏன்னா லெவல் பண்ணினா தென்னம்பிள்ளைக்கு தென்னம்பிள்ளைய வச்சிங்கன்றாலே உங்களுக்கு காணும். அப்ப 16 பேரும் அங்கட அக்காவோட செல் வந்து மோதினது அவவோட தான். அவவும் பிள்ளையும் அப்படியே சிதறின உடனேயும் அத்தான் எடுப்போட இல்லை, அத்தான் எடுப்போட ஆள் இல்லை. மற்றவை எல்லாரும் இதாண்டி ஒரு தரம் தப்பில எல்லாரும் செத்துட்டான். அப்படியே இதாண்டினா அப்புறம் அம்மா நேரடியாக கண்டனா அதோடைய அம்மா எந்த மனசை அப்படியே கையை விட்டுட்டா. அவருக்கு இந்த எந்த ஒரு சுய இதுகளும் தெரியாது. அதோடைய அவரும் வந்து எந்த ஒரு சோய புட்டியும் தெரியாத அளவுக்கு வந்துட்டு இன்றைக்கும் 18 வயசாச்சு. டொய்லெட் கழுவுறதுலேருந்து பாத்ரூம் கழுவுறதுலேருந்து குளிச்ச வாக்குறதுலேருந்து ஒன்றும் தெரியாது. எல்லாம் நான் தான் என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு திரிஞ்ச நாங்கள் பல காலம் அவர் நல்லா வருமன்ற வரைக்கும் நாங்கள் கொண்டு திரிஞ்சிருந்து கிளினிக் எல்லாம் கொண்டு போகிறது ஒரு மாதம் 15,000 போடும் அவருக்கு மட்டும். அம்மாவுக்கு பெரிய அம்மா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கும் வர மாட்டேன். நான் போய் அந்த மனநோயாளர் ஹாஸ்பிட்டலில் நான் போய் மருந்து எடுத்துக்கொண்டு வருவேன். என்னை எல்லாரும் படிவாக பார்ப்பினோம். நான் போவேக்க என்னையும் ஒரு இதாரு. அப்ப அவைக்கு எடுத்துக்கொண்டுதான் கொடுத்துதான் நான் இந்த அளத்துக்கு அவ எழுப்பி வச்சிருக்கிறேன். அவ இந்த அளத்துக்கு இல்லைன்னா படுத்த படுக்கையில தான் படுத்திருந்தவன். அப்ப அவருக்கு நாங்க கொண்டே மாதம் காட்டி கொண்டு வந்து இப்ப நாங்கள் தமிழ் வைத்தியம் செய்து என்னன்னு கேட்டா அதுக்கு ஒன்றுக்குமே இது வரைக்கும் இன்னும் சரி வரையில. நான் எனக்கு என்ன விருப்பம்னு கேட்டா அவர் வந்து தனக்கு டொய்லெட் தான் சாப்பிட்டு தான் நல்ல எங்களுக்கு உழைச்சு தரணும்ன்ற அது தேவையில்லை. அவர் நல்லா இது போகணும்ன்றதை மட்டும்தான் நான் நினைக்கிறேன். சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை, டொய்லெட்டும் இல்லை, இது லைட்டும் இல்லை, எங்களோட வீடு ஒழுங்கான இது இல்லை. எங்களோட வீடு தாங்க நல்ல இது கட்டித்தாங்க எங்களோட வீடு. சரி, இப்போ நீங்கள் ஒரு போராளி என்று தான் எங்களுக்கு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் முன்னாள் போராளியாக இருந்தாண்டு. நீங்கள் எந்த படையணியில் இருந்தீங்க, என்ன பேர் உங்களோட சொல்லுங்க? சோதியா பணியா. என்ன பேர் உங்களோட? பூவலி. எங்கள் பேர் பூவலி. சரி, ஓகே. நீங்கள் எங்கெங்கே காயப்பட்டிருக்கிறீங்க? கையிலையும் காலில். கையை காட்டுங்க. இதில் நீங்கள் காயப்பட்டது. அடுத்த காலில், அடுத்தது தலையில். சரி, உங்களுக்கு என்ன வருத்தம் பாருது? உங்களுக்கு ஒரு வருத்தம் பாருன்னு அம்மா சொல்கிறேன். வலிப்பு வாரதா? அது என்ன, எப்படி, அதுக்கு என்ன மருந்து எடுக்கிறீங்க? ஒரு குளிசு எடுத்து பாவைக்கிறீங்களா? நீங்கள் சரி இந்த காணியை வந்து இவ்வளோ துப்புரவாக வச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு வருத்தம் பாருதா? அடிக்கடி வாரது. இவர் சம்பந்தமாக நீங்கள் சொல்லுங்க. அப்போ அவர் கணவர் தானே? அவருக்கு என்ன நிலப்பாடு, என்ன வருத்தம் இருக்குன்றத சொல்லுங்க. அவருக்கு கண் தெரியாது. என்ன நடந்தவர் கண்ணில்? அவர் விழுந்தவர் கீழே.
பீஸ் கட்டு விழுந்தது இல்லைன்னா ஐயா முதல் தடவை 5000 ரூபா முதல் நாங்கள் இளவாலை மட்டும் கொண்டு போய் தான் கொண்டு வந்தோம் நாங்கள் எங்கட வந்து எஸ்எஸ்ஓ கதைச்சு இப்போ உங்க எடுத்து விட்டு இருக்கிறாரு அவரை எஸ்எஸ்ஓ கதைச்சு மருந்து செய்யறதுக்கு எவ்வளவு முடியுது 5000 ரூபா போகணும் ஒரு புதன் வந்தா 5000 ரூபா அடுத்த முதல் கட்டம் காட்டேக்குள்ள 5000 ரூபா எடுத்தவன் வந்து 2500 ரூபா அப்படி அந்த எண்ணெயால் அந்த மாதத்துல எத்தனை தடவை கொண்டு வந்தீங்க ஒரு மாதத்துல 4 தரம் கொண்டு போகும் 4 தரம்ண்டா ஒவ்வொரு தரமும் 2500 ரூபா 2500 ரூபா கொடுப்பது போக்குவரத்து ஆட்டோ தான் அது எங்கேயுமே நாங்கள் பஸ் அது பையனா நான் இது வரைக்கும் ஒரு ரூபா கொண்டு போறேன் நான் இருக்கவும் மாட்டேன் கொண்டு போகவும் மாட்டேன் குழந்தையில கொண்டு திரிஞ்சேன் நான் அவைய சாயக்குள்ள இவருக்கு 3 வயசு சின்னல நான் கொண்டு திரிஞ்சேன் பேருந்து அதுக்கு பிறகு நான் வந்து அவர் வளர்ந்த அப்புறம் அவர் ஆவலும் குழாப்பு இப்போ கொஞ்சம் குழாப்படியாள் முதல் கொஞ்சம் சின்ன ஆள் அப்ப அந்த பிரச்சனை இல்லை உப்ப சரியான குழாப்படியா சரி இப்ப இவருக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க செய்யறேன்டா இவருக்கு என்ன நாங்கள் செய்யணும் நான் ஏன்னா இவருக்கு பிரச்சனை என்னன்னு சொன்னா இப்ப செய்யறேன்னு சொன்னா நீங்கள் எனக்கு இந்த மருத்துவம் இருக்கும் மற்றது எனக்கு என்னென்னா இவரை நான் ஸ்கூல் அனுப்பணும்ன்ற எனக்கு விருப்பம் என்னென்னு கேட்டா அங்க புள்ளியல் இருக்கிற இடத்துல இவைக்கன்ற ஒரு ஸ்கூல் இருக்குதானே புள்ளியல் இருக்கிற இடத்துல அவர் போய் கொஞ்ச நாளைக்கு பழக்கத்துக்கு வந்தா அவர் தான் சாப்பிட அதுல சந்தி மட்டும் ஒரு 300-400 எடுப்பாங்க அப்ப அப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கும் நாங்களும் இப்ப எங்கட எஸ்எஸ் கூட கேட்டுருக்கோம் இதுக்குள்ள எங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடம் கட்டித்தர ஒரு காணிங்க தண்டி கட்டித்தர சொல்லி நாங்க அது ஏற்கனவே கூட்டத்துல கதைச்சிருக்கிறோம் என்னன்னு கேட்டா 6 புள்ளியல் இது 11 புள்ளியலு கிட்ட மொத்தமா இருக்கிறோம் இதுக்குள்ள இருக்கிறோம் 11 புள்ளியலு கிட்ட கோம்பாவில 6 பேரு கிட்ட இருக்கிறோம் அந்த அதுல ஊனமுற்ற சங்கத்திலே நான் உறுப்பினரா இருக்கிறபடியே தெரியும் செய்யணும் அது நாங்கள் இப்படியே அவரை வச்சிருக்கல ஒரு போராளி தாய் வந்து ஒரு போராளியா இருந்திருக்கிறா நாட்டுக்கு அவள் வச்சிருக்கிறா அன்றைக்கு அவள் இறந்துட்டா அதே போல அவங்களோட அப்பாவும் இறந்துருக்கு அவர் தம்பியா அண்ணா அவர் இறந்தது தம்பி ஒரு ஆள் இறந்துருக்கணும் ஒரே செல்லில் அப்போ அதை விட ஒரு மாவீர குடும்பம் நீங்களே அதை ஏதாவது இந்த உண்மையில் இந்த காணொலிகளை பார்க்குறவங்க இந்த பிள்ளைகளுக்கு வந்து உதவி செய்யணும் ஆனால் இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன போல ஜீவகரன் சவுதியில் இருக்கிறார் அவர் வந்து எங்களுக்கு ஒரு பணம் அனுப்பி உங்களுக்கு ஒரு பொதி கொடுக்க சொல்லியிருக்கிறார் அவற்றை அம்மாவோட பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைக்கு பிறந்த நாள் சரியா இன்றைக்கு 22ஆம் தேதி 7ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டு அம்மாவோட பிறந்த நாள் இன்றைக்கு கொண்டாடினோம் அவங்களோட இல்லத்தில் மாணிக்கபுரம் விஸ்வமடையில் சரியா இந்திராணி அம்மாவுக்கு அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு புதிய தாரம் இது அரிசி பத்து கிலோ அரிசி இருக்கு சீனி தேயிலை தேயிலை பொருட்கள்லாம் இருக்கு ரைட் சரியா இது வந்து உங்களுக்கு இவ்வளவு இப்போ வேண்டி தந்திருக்கணும் இனியும் ஏதும் உதவி வந்தால் கட்டாயமாக நாங்கள் கொண்டு தருவோம் உங்களுக்கு சரியா இப்போ உங்களுக்கு இதில் ஓரளவு இப்போ பாவிக்கக்கூடியது காணும் ஒரு மாதத்துக்கு பாவிக்கலாதான் இருந்தாலும் எதோ சமாளிக்கலாம் ரைட் ஜீவரன் அன்னைக்கும் அவர் அம்மாவுக்கும் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு அந்த குடும்பம் இன்னும் மீண்டும் எங்களை மாதிரி இப்படி கஷ்டப்பட்டவைக்கு உதவி செய்கிற அண்ணாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு அவங்களோட குடும்பம் நீரோடி வாழணும்ன்றது தெரிவித்துக் கொள்ளுங்கள். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது புதுக்குடியிருப்பு 2ஆம் வட்டாரம் திம்பிலி என்ற ஒரு இடத்துல நிற்கிறோம். ஏன் நாங்கள் இங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இந்த குடும்பம் சம்பந்தமாக தான் நாங்கள் பார்த்துருக்கோம். அம்மாவுக்கு ஒரு மாவீரர் பிள்ளை, 2 பேர் போராளி. அந்த போராளியின் மகன் தான் இவர். அந்த குடும்பம் இறந்துட்டு இப்போ செல்விழுந்து இறந்ததால் இவர் வந்து காயப்பட்டு இப்போ தனிமையில் இருக்கிறார். இவருக்கு வந்து ஒரு சுயநினைவு அற்ற ஒரு மனிதராக தான் இப்போ இருக்கிறார். 18 வயசு. அந்த அக்காவும் ஒரு போராளியாக இருந்தேன்னு எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். சரி, இந்த குடும்பம் சம்பந்தமாக ஏன் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து இந்த பதிவு செய்கிறோம்னு சொன்னால் வந்து
60வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற இந்திராணி அம்மாண்ட மகன் ஜீவகரன் அவர் வந்து சவுதியில் இருக்கிறார். அவர் வந்து எங்களுக்கு ஒரு தொகை பணம் அனுப்பிக்கிறார். அவர் வந்து 25,000 பணம் அனுப்பியிருக்கிறார். நாங்கள் அந்த 25,000 பணத்தில் இந்த அம்மாக்களுக்கு ஒரு தொகை பொருட்களையும் இன்னொரு குடும்பத்துக்கு நாங்கள் ஒரு தொகை பொருட்களையும் கொடுக்க வந்திருக்கிறோம். இந்த உதவியை செய்த பிறந்த நாள் இந்திரா அம்மாவுக்கு நாங்கள் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களுடைய நீண்ட காலமாக வாழ வேணும் என்று சொல்லி இதை மாரி எங்களை மாரி கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு நிறைய உதவிகளை செய்யணும் என்றும் அவ நாங்கள் வாழ்த்துறோம். எனக்கு வந்து 2 பேர் மாவீரர். இவ ஒரு போராளி. அவக்கு இயலாது. அவள் போராட்டத்துலேருந்து வந்த காலம் துவங்கி அவருக்கு பெருத்தங்கள்லாம் வெளிப்பு வராது. வெளிப்பு வந்தால் விளைஞ்சலம் போகும், முக்கால் வயல ரத்தம் போகும். மற்றது அவர் மேலாதவருக்கும் கண் தெரியாது. மூளை வளர்ச்சி அதுகள் வீசுபட்டு குறைவு. முந்தின நிலப்பாட்டில் எல்லாம் நல்ல மாதிரி தான் இருந்தவை. யுத்தத்துக்கு பிறகுதான் இவ்வளவு பிரச்சனையும். அவைக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டம். மாதம் யாராவது ஒரு இருக்கக்கூடிய ஆக்கள் மாதம் அவைக்கு ஒரு சாப்பாட்டு உதவிக்கு மாதம் கொடுத்தாலும் அது கூடிய எங்களுக்கு சந்தோஷம். மற்றது வைக்கின்ற கிணறு, டொய்லெட், கரண்டு, வீடு ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு சின்ன ஒரு தகர கொட்டியில் தான் இருக்கிறோம். அதுவும் சில நேரம் இந்த பார்க்குற உறவுகள் வந்து ஒரு சின்ன உதவிகளை செய்வினம், அரைகுறை என்றாலும் செய்வினம், பிரச்சனை இல்லை. அப்படி அது கூடிய எங்களுக்கு இல்லை. அது கூடிய எங்களுக்கு அது பெருசாக தான் தெரியுது. தயவு செய்து நீங்களும் வேண்டிய கஷ்டங்களை நினைச்சு எங்களுக்கு ஒரு உதவி திட்டத்தை கொண்டு தந்தீங்களா எங்களோட காணிங்க நீட்படுத்தி ஒரு வேலி இல்லை காணிக்கு இல்லைன்னா நாங்கள் தோட்டம் செய்து வாழை வச்சு தென்னை வச்சு பயர் உளுந்து கவுப்பி இப்படியெல்லாம் செய்து முன்னேற்றத்துக்குரிய வரக்கூடிய வெள்ளமே எங்களுக்கு இருக்குது. அவரும் செய்வார். எல்லாம் இருக்குது. மூளையில் அடின்னு சொல்லி கொடுத்தா எல்லாம் செய்வார். இந்த காணியை நீட்டாக்கினது இந்த இறைக்கிறது எல்லாம் அவர் தான். வாழையிலெல்லாம் நான் வச்சு கொடுத்தா அவர் செய்வார். எல்லாம் காட்டி கொடுத்தா அதன்படி செய்வார். சரி, ஓகே. உறவுகளே, இந்த காணொலியை பார்க்குறீங்க. இன்னும் இந்த பிள்ளைகளுக்கு இந்த குடும்பத்துக்கு தேவை இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன போல் அம்மா சொன்னது போல் 2 மாவீரர். அவள் வந்து ஒரு போராளியாக இருந்திருக்கிறார் சோதியா படையணியில். அவரும் வந்து அவங்களோட அமைப்பிலிருந்து அவருக்கு கண்ணில் பீஸ்பட்டு கண் தெரியாது, ஒரு கண் தெரியாது. அவரும் வந்து ஒரு அம்மா சொன்னதுக்கு அமைவாக அவர் வந்து ஒரு இந்த வேலையை செய்யண்டு கொண்டு விட்டால் அதிலே செய்து கொண்டிருப்பார். திருப்பி அதிலேருந்து கூட்டி கொண்டு விட்டால் இன்னொரு இடத்துல வேலை செய்து கொண்டிருப்பார். இவருக்கு வந்து அடிக்கடி வலிப்பு வாரன்னு சொல்லியும் தலையில் காயப்பட்டபடியாக அப்படியான சூழல்ல அதுவும் சொல்கிற அம்மா 2 உடுப்பு தான் இவர்கிட்ட இருக்குது. இதுக்கும் இன்னொரு உடுப்பு. அப்படியான சூழலில் வாழினம். சாப்பாடு இன்றைக்கு மதியம் சமைக்கலைன்னு சொல்லினோம். இந்த நேரம் பார்த்து ஜீவகரணங்களுக்கு நிதி அனுப்பி அந்த பொருட்களை வேண்டி கொடுத்துருக்குறா. அவள் சொல்கிறா அந்த பொருட்களை தான் வந்து 1 மாதம் சாப்பிட வேண்டிய பொருட்களை தாங்கள் மிச்சம் பிடிச்சி 2 மாதம் சாப்பிடுவோம் என்று சொல்கிறா. இந்த காணொலியை பார்க்குறீங்க. உண்மையில் இன்னும் நீங்கள் உதவி செய்யணும் என்று சொன்னால் இப்படியான குடும்பங்களுக்கு, மாவீரர், போராளி இப்படியான குடும்பங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு சொன்னால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக நாங்கள் செய்து கொடுப்போம் என்று நான் உறவுகளே, இந்த உலக பொருட்களையும் எங்களுக்கு தந்திருக்கிறோம். இந்த பொருட்களை தான் இன்றைக்கு இந்த குடும்பத்துக்கு நாங்கள் கொடுக்குறோம். இவர்களுக்கு உண்மையிலே இந்த நேரம் வந்து இந்த பொருள் கிடைச்சது ஒரு நல்ல ஒரு நேரம் நினைக்கிறேன். ஏனென்றா இன்றைக்கு மதியம் சமைக்கலைன்னு சொல்லியிருக்கிறோம். அதில் நாங்கள் இன்றைக்கு உலக பொருட்களும் கொடுத்துருக்குறோம். அரிசி இருக்குது, சீனி இருக்குது, மா இருக்குது, பருப்பு இருக்குது, புளி இருக்குது, எல்லாம் இருக்குது. எல்லா பொருட்களும் இருக்குது. இனியும் எங்கள் இந்த குடும்பங்களுக்கு இப்படி உதவிகள் நீங்கள் செய்யணும் என்று ஆசைப்பட்டீங்கன்னா உறவுகளே, உங்களுக்கு தெரியும் இந்த இவ்வளவு பொருட்களையும் வந்து ஜீவகரன் எங்களுக்கு இந்த குடும்பத்துக்கு வேண்டி கொடுக்க சொல்லி தந்திருக்கிறார். இந்த அம்மாவுக்கு 2 மாவீரர். இது ஒரு போராளியாக இருந்திருக்கிறார். இவரும் வந்து ஒரு போராளியாக இருந்து கண்ணில் காயப்பட்டிருக்கிறார். இவ்வளவு பொருளையும் வந்து நாங்கள் இப்போ கொடுத்துருக்கிறோம். இந்த பொருட்கள் வந்து 1 மாதத்துக்கு தான் அவங்களுக்கு பயன்படுத்தலாமே தவிர தொடர்ந்து இதை பயன்படுத்த காணாது. இப்படியான குடும்பங்களுக்கு நீங்கள் இப்படி உதவி செய்யணும். எங்களோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள், 60வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இதே போன்ற உதவியை நீங்கள் நடுக செய்து கொண்டு வந்தால் எங்களை போல இன்னும் கஷ்டப்பட்ட வயதுக்குள்ள நிறைய பேர் இருக்கணும். பாரதி அண்ணாவோட தொடர்பு கொண்டா அவர் நிச்சயம் இந்த உதவியை செய்வார். நாங்கள் அவரை இப்போ தான் கண்டிருக்கிறோம். ஆனால் கண்டு எங்களுக்கு இந்த 4 நாளைகளையே எங்களுக்கு இந்த ஒரு உதவியை செய்திருக்கிறார். அது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. எங்களோட கஷ்டத்தை நீக்கின மாதிரி இருக்குது.
நிச்சயமாக எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள், நாங்கள் கொடுப்போம். அந்த பிறந்தநாளை கொண்டாடுற அம்மாவுக்கு நான் பிறந்தநாள் வாழ்த்துக்களை இந்நேரமும் சொல்லிக்கொள்கிறேன்.